this is Saranya. This is Study with Darshini YouTube channel. Group 1 revision test வந்து ஸ்டார்ட் ஆகுது. டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்றவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்திருக்கோம். கான்டாக்ட் பண்ணி டெஸ்ட்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்னா ஆல்ரெடி வந்து சிம்பிளிஃபிகேஷன், பெர்சன்டேஜ், HCF and LCM வீடியோஸ் வந்து என்னது TNPSC PI क्वेश्चन வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு பார்க்க போறது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாம். First question. இரு எண்களின் விகிதங்கள் 3:5 மற்றும் அவற்றின் கூடுதல் 144 எனில் பெரிய எண்களோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, நமக்கு ரேஷியோல என்ன மதிப்பு கொடுத்திருக்காங்க? 3:5. அவற்றின் கூடுதல் 144. அப்ப என்ன பண்ணுவீங்க? 3x xங்கற ஒரு வேரியபிள சேர்த்துக்கோங்க. அவற்றின் கூடுதல் தான் சொல்லிருக்காங்க. அப்ப கூடுதல்னா என்ன போடுவீங்க? பிளஸ் 5x = 144. ரெண்டே சேம் வேரியபிளா இருக்கா? அப்ப என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணீங்கன்னா 8x = 144. x டிவைட்ல இருக்கா? 8 மல்டிபிள்ல கொண்டு மல்டிபிள்ல இருக்கு, டிவைட்ல கொண்டு போங்க. கொண்டு போனீங்கன்னா அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 4 8 8. ஓகேவா, பேலன்ஸ் 6 இருக்கும். 8 64. x ஓட மதிப்பு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 64. அடுத்து பாருங்க, எனில் பெரிய எண்களின் மதிப்பை காண்க. நமக்கு கொடுத்திருக்க ரேஷியோல ஹையஸ்டான நம்பர் நமக்கு என்ன? 5. ஹையஸ்டான நம்பர் நமக்கு என்ன? 5. அப்போ 5x xங்கற ஒரு வேரியபிள் சேர்த்திருக்கோமா? அப்ப 5x ன்னு எடுத்துக்கோங்க. நமக்கு x ஓட மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு? 18. 8 5 40, பேலன்ஸ் 4. ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 90. அப்ப x ஓட மதிப்பு உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 90. ஆப்ஷன் டி. Next question. பாருங்க, x is to என்னது? 24 is to 3:8 கொடுத்திருக்காங்களா? then the value of x ஓட ஆன்சரை தான் இதுல கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகேவா, இங்க பாருங்க, x is to கொடுத்திருக்க क्वेश्चन 3:8. ஓகேவா, அப்ப x is to 24. இந்த மாதிரி ரெண்டு ரேஷியோ இருந்தா நீங்க என்ன போடணும்னா ஈக்குவல் டு. ஓகேவா, ஒரு ரேஷியோ இருந்தா பை போடணும், ரெண்டு ரேஷியோ வந்தா ஈக்குவல் டு. மறந்துடாதீங்க, ஒரு இஸ்ட் இருந்தா பை. ஓகேவா, ரெண்டு ரேஷியோ இருந்தா ஈக்குவல் டு. 3:8. அப்ப x பை 24 3/8. ஓகேவா, அடுத்து என்ன பண்ணுவீங்க? x ஓட ஆன்சர் தான் நம்ம என்ன பண்ணனும்? கொண்டு வர போறோம். அப்ப x = 3 டிவைட்ல இருக்கா? அத மல்டிபிள்ல கொண்டு போங்க. by 8. அப்ப டிவைட் பண்ணலாமா? 3 × 24. அப்போ x ஓட ஆன்சர் என்ன? 3 × 3 = 9. அப்ப x ஓட ஆன்சர் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 9. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் क्वेश्चन. B பெறுவதை போல் இரு மடங்கு A பெறுகின்றார். C பெறுவதை போல் இரு மடங்கு B பெறுகின்றார் எனில் B/C இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ B பெறுவதை போல் A வந்து இரு மடங்கு பெறுகின்றார். நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? B/Cங்கற ரேஷியோ கண்டுபிடிக்க போறோம். இங்க பாருங்க, செகண்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? CA போல் இரு மடங்கு. CA போல் இரு மடங்கு யாரு? B பெறுகின்றார். அப்ப B = 2C. யாரு இரு மடங்கு? CA போல் இரு மடங்கு B. அப்ப என்ன பண்ணுவீங்க? B/C = 2/A. என்னதான் இருக்கும்? பைல நம்பர் இல்ல
வாட்டி 1. ஓகேவா? அடுத்து பாருங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? நமக்கு ஃபிராக்ஷன்ல கேட்கல, ரேஷியோல கேட்டிருக்காங்க. இப்போ b/c equal to 2:1. ஓகேவா? ஃபிராக்ஷன்ல இருக்கத அப்படியே ரேஷியோல மாத்திக்கோங்க. ஆப்ஷன் நமக்கு b. நெக்ஸ்ட் क्वेश्चन. If x is to y equal to 2/3, find the value of 3x plus 2y is to 2x plus 5y. நம்ம கொடுத்திருக்க क्वेश्चन என்ன? x is to y equal to 2/3 ன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது 3x plus 2y is to 2x plus 5y. ஓகேவா? அடுத்தது பாருங்க, x ஓட மதிப்பு என்ன? நமக்கு 2 தான். y ஓட மதிப்பு நமக்கு என்ன? 3. அது அதுக்கு நேரா உள்ள நம்பர். இது x by y ன்னு எழுதலாமா? எழுதுனா 2/3. அப்ப x க்கு நேரா நமக்கு என்ன இருக்கு? ஆன்சர் 2. y க்கு நேரா என்ன இருக்கு பாருங்க? 3. நமக்கு கொடுத்திருக்க 3x plus 2y by, ஓகேவா? ரேஷியோல கொடுத்தத ஃபிராக்ஷன்ல எழுதுறோம். 2x plus 5y equal to 3. x ஓட மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு? 2 plus 2. y ஓட மதிப்பு 3 by, அடுத்து பாருங்க 2. x ஓட மதிப்பு 2 plus 5. y ஓட மதிப்பு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 3. மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6 by 2 6. e3 6. e2 4 plus i3 15. அடுத்து பாருங்க, இப்போ 12 by ஆட் பண்ணீங்கன்னா 12 by 19. ஆப்ஷன் நமக்கு பாருங்க, செக் பண்ணுங்க. ஆப்ஷன் நமக்கு D கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन. If 0.75 is to 0.75 is to x is to 5 is to 8, that x is. x ஓட ஆன்சர் என்ன பண்ணனும்? கண்டுபிடிக்க போறோம். கொடுத்திருக்க क्वेश्चन என்ன? 0.75 is to x is to 5 is to 8. ரெண்டு ரேஷியோ கொடுத்திருந்தா என்ன போடணும்? ஈக்குவல் டு. அப்ப 0.75 ஒரு ரேஷியோ கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? பைல எழுதிடுவீங்க. பை, அடுத்து என்ன இருக்கு பாருங்க? x ஈக்குவல் டு, அடுத்தது ஃபர்ஸ்ட் இல்லனா மாத்திக்கோங்க. 0.75 is to x. ரெண்டு ரேஷியோ இருந்தா ஈக்குவல் டு போட்டோம். 5 is to 8. அடுத்து நமக்கு எப்படி இருக்கு? ரேஷியோல இருக்கு, அத ஃபிராக்ஷன்ல மாத்திக்கோங்க. 0.75 by x equal to 5 by 8. இந்த டிவைட்ல உள்ள 8 மல்டிபிள்ல கொண்டு போங்க. இன்டு 8. அடுத்து பாருங்க, மல்டிபிள்ல உள்ளத டிவைட்ல கொண்டு வாங்க. 5 by equal to x. ஓகேவா? அப்ப என்னது? 0.75 நீங்க பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 5x மல்டிபிள் கொண்டு வா. அப்ப 600 கிடைக்குமா? நமக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க. 2 நம்பர். அப்போ 1 2. இங்க பாயிண்ட் வந்துருமா உங்களுக்கு? அடுத்து பாருங்க, equal to 5x equal to 5x. பாயிண்ட்க்கு அப்புறம் 0 இருந்தா அதுக்கு வேல்யூ இல்ல. அப்ப 6 equal to 5x. அடுத்து பாருங்க, பெருக்க மல்டிபிள்ல இருக்கு, அத டிவைட்ல கொண்டு வாங்க. 6 by 5 equal to x. அடுத்து நமக்கு என்ன ஆன்சர் ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க? x ஓட ஆன்சர் தான் ஃபைண்ட் பண்ணனும். அப்போ டிவைட் பண்ணீங்கன்னா 4 5 5 கழிச்சா உங்களுக்கு 5 தான் கிடைக்கும். ஓகேவா? அப்போ x ஓட அடுத்து பாருங்க, 0.5 ஒரு 0வா? e5 10 கழிச்சீங்கன்னா அப்போ உங்களுக்கு x ஓட ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 1.2 கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் நமக்கு செக் பண்ணுங்க. ஆப்ஷன் B. நெக்ஸ்ட் क्वेश्चन. அடுத்து பாருங்க, if 3x equal to 4y, that x is to y is. ஓகேவா? x is to y ங்கற ரேஷியோ கண்டுபிடிக்கணும். கொடுத்திருக்க क्वेश्चन என்ன? 3x equal to 4y. அப்போ x by வேரியபிள் ஒரு சைடு கொண்டு வாங்க, நம்பர்ஸ்ல ஒரு சைடு கொண்டு போங்க. அடுத்து பாருங்க, இது எப்படி இருக்கு? நமக்கு y ங்கறது மல்டிபிள்ல இருக்கு, டிவைட்ல கொண்டு வந்துட்டோம். 4 by, ஓகேவா? மல்டிபிள்ல இருக்க 3 டிவைட்ல கொண்டு போயாச்சு. அடுத்து பாருங்க, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? x is to y ங்கற ரேஷியோ. அப்ப x is to ஃபிராக்ஷன்ல இருக்கு, ஃபிராக்ஷன்ல இருக்கத ரேஷியோல கன்வர்ட் பண்ணிக்கோங்க. 4 is to 3. ஓகேவா? அப்ப ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் A. இதே வந்து நமக்கு क्वेश्चनல y is to x ன்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்ப எப்படி எழுதுவீங்க? y ஓட ஆன்சர் நமக்கு
அப்போ 3:, அடுத்து x ஓட ஆன்சர் y:x ன்னு கேட்டாங்கன்னா ஓகேவா, x ஓட ஆன்சர் என்ன இருக்கு 4. ஓகேவா, அப்போ 3:4. ஒரு பையில் உள்ள பச்சை, மஞ்சள் மற்றும் கருப்பு பந்துகளோட விகிதம் எவ்வளவு நமக்கு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 4:3:5 ஆகும். அப்பையில் கருப்பு பந்துகளோட எண்ணிக்கை 40. அப்பையில் உள்ள கருப்பு பந்துகளோட எண்ணிக்கை என்ன 40 எனில் மொத்த பந்துகளோட எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எத்தனை பந்து இருக்கு பாருங்க, பச்சை, மஞ்சள் மற்றும் கருப்பு. அப்போ நமக்கு அத விகிதத்துல கொடுத்திருக்காங்க. அப்போ 4:3:5ங்கற விகிதத்துல கொடுத்திருக்காங்க. ஓகேவா, அப்போ இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 4x plus 3x plus 5. ஓகேவா, அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்க, 12x. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க, கருப்பு பந்துகளோட எண்ணிக்கை நமக்கு என்னன்னு கொடுத்திருக்காங்க 40. அப்ப கருப்பு பந்து நமக்கு எத்தனை இருக்குன்னு பாருங்க, கருப்பு பந்து நமக்கு 5. அப்போ 5x = 40. அப்ப x = 40/5 அடிச்சீங்கன்னா 8×5 40. அப்ப x ஓட ஆன்சர் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 8. ஓகேவா, அடுத்தது அதுல உள்ள என்னது மொத்த பந்துகளோட எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. நமக்கு கருப்பு பந்து மட்டும் தான் கிடைச்சிருக்கு, எத்தனை 8. ஓகேவா, அடுத்தது நமக்கு மொத்த பந்துகளோட எண்ணிக்கை நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, 12x. அப்போ x ஓட ஆன்சர் இங்க என்ன கிடைச்சிருக்கு நமக்கு 8. 8 16 பேலன்ஸ் 1 8 9. அப்போ எத்தனை பால்ஸ் 96. ஆப்ஷன் சி. Next question. A:b = 2:5 எனில் 5a minus b a plus b. ஓகேவா, இது ரெண்டு பாருங்க மதிப்பை காண்க. அப்ப a:b யோட ஆன்சர் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2:5 ன்னு கொடுத்திருக்காங்க. அதுல 5a minus b a plus b. ஓகேவா, இப்போ இது ரெண்டோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இதான் நமக்கு क्वेश्चन. அப்போ a ஓட ஆன்சர் நமக்கு என்னன்னு தெரியும் 2. a ஓட ஆன்சர் என்னன்னு தெரியும் 2. b ஓட ஆன்சர் நமக்கு என்னன்னு தெரியும் 5. அப்போ இங்க எழுதுங்க 5a minus b 5a minus b by a plus b. ஓகேவா, ரேஷியோல இருக்கு, ஃபிராக்ஷனுக்கு மாத்தியாச்சு. a ஓட ஆன்சர் என்ன, a ஓட ஆன்சர் நமக்கு 2 கிடைச்சிருக்கு. மைனஸ் b ஓட ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு பாருங்க 5 by a plus b 2 plus 5 மல்டிபிள் பண்ணீங்கன்னா i2 10 minus 5 7. அப்ப மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 5/7 கிடைச்சிரும். ஓகேவா, நமக்கு இது ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. 5 ரேஷியோல கொடுத்திருக்காங்க, ஃபிராக்ஷன்ல கொடுக்கல. அப்ப எப்படி மாத்துவீங்க, 5:7 எழுதலாமா? அப்போ ஆப்ஷன் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு C. Next question. The ratio of 1 meter to என்னது 50 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. அப்போ 1 மீட்டர் தான் நமக்கு 1 மீட்டர். ஒண்ணு என்னது மீட்டர்ல இருக்கிறத சென்டிமீட்டருக்கு கன்வர்ட் பண்ணிரணும். 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர்னா என்னது 100 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்க வேற என்ன கொடுத்திருக்காங்க 50 சென்டிமீட்டர். ஓகேவா, அடுத்து இப்ப என்ன ரெண்டுக்கு இடையில உள்ள விகிதம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. விகிதம்னா என்ன, ரேஷியோ தான். ஓகேவா, அப்போ 100/50. ஓகேவா, 100:50 தானே இருக்கு. அத 100:50 அத பைல ஃபிராக்ஷன்ல எழுதிட்டோம். அடிச்சீங்கன்னா 0 0 கேன்சல் ஆயிடும். 2 10. அப்போ 2 பைல என்ன இருக்கும் 1. ஓகேவா, அப்போ இதை எப்படி எழுதுவீங்க 2:1. ஆப்ஷன்ல இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு மன்றத்தில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளோட விகிதம் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க 3:2. ஏனெனில் பின்வருவனவற்றில் எது உண்மையான எண்ணிக்கையில் உள்ள நபர்களை குறிக்கின்றது? ஓகேவா, அப்போ நமக்கு 3:5ங்கற விகிதத்துல
5ங்கிறது நமக்கு என்ன 3 + 2ங்கிறது நமக்கு 5 கிடைச்சிடும். ஓகேவா? அப்போ நமக்கு ஆப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. 5ங்கிறது கிடைச்சிருக்கு. அப்போ உண்மையான எண்ணிக்கை உள்ள நபர்கள் யாரை குறிக்குதுன்னு கேக்குறாங்க. அப்போ ஆப்ஷன்ல நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்போ நீங்க 5 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 16ங்கிறது டிவைட் ஆகும், பாயிண்ட்ல வரும். நமக்கு என்ன வேலிடா இருக்கணும், ஆன்சர் 0 வந்துறணும். ஓகேவா? இதெல்லாம் பாயிண்ட்ல வரும். 18 பாயிண்ட்ல தான் வரும், 24 பாயிண்ட்ல தான் வரும். இத மட்டும் 25 செக் பண்ணி பாருங்களேன். 5 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 25 வருமா? பேலன்ஸ் 0. அப்போ என்னது வேலிடா இருக்கு, ஃபுல்லா கேன்சல் ஆயிடுச்சு எல்லாமே. அப்போ ஆப்ஷன் நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க. ஆப்ஷன் நமக்கு D. ஆப்ஷன் D. நெக்ஸ்ட் क्वेश्चन. If 7:5 in the proportion 2x:25, then the value of x. xங்கற வேல்யூஸ் என்ன பண்ண சொல்லிருக்காங்க? ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப பாருங்க 7:5 ன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க? x:25. x:25. ஓகேவா? அப்போ நமக்கு என்னது ஃபிராக்ஷன்ல மாத்துங்க. ரேஷியோல கொடுத்திருக்காங்க. அடுத்து என்ன பண்ண போறோம்? ஃபிராக்ஷன்ல மாத்திக்குவோம். ஈக்குவல் டு x/25 வா? அடுத்து பாருங்க x:25 by 5. நம்ம என்ன பண்ணிருக்கோம்? டிவைட்ல இருக்க 25 மல்டிபிள்ல கொண்டு போயிருக்கோம். வேற எதுவுமே பண்ணல. டிவைட்ல இருக்க 25 மல்டிபிள்ல கொண்டு போயிருக்கோம். xங்கிறது ஃபிக்ஸடா அப்படியே இருக்கு. டிவைட் பண்ணீங்கன்னா 5 வருமா? அப்ப பாருங்க 7 into 5 equal to x. அப்ப x equal to 35. அப்ப ஆப்ஷன் நமக்கு A. Next question. If 20% of b plus q equal to 50% of b minus q, then find b is to q. b is to qங்கற ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? நம்ம கொடுத்திருக்க क्वेश्चन ஆஃப்னா என்னது? int. ஆஃப்னா int b plus q equal to 50%. ஆஃப்னா என்னது? int b minus q. கொடுத்திருக்க क्वेश्चन எடுத்து எழுதியாச்சு. பாருங்க percentage ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சா? அடுத்து பாருங்க பேலன்ஸ் b plus q equal to 50 b minus q. அடுத்து பாருங்க b plus q by b minus q. வேரியபிள்லாம் ஒரு சைடு, நம்பர்லாம் ஒரு சைடு கலெக்ட் பண்ணுங்க. கலெக்ட் பண்ணீங்கன்னா b plus q by மல்டிபிள்ல உள்ள b minus q டிவைட்ல வந்துச்சு ஈக்குவல் டு என்னது 50/20ங்கிறது மல்டிபிள்ல இருக்கு, டிவைட்ல கொண்டு போய்ட்டோம். இங்க பாருங்க 0 0 கேன்சல் ஆயிடுச்சா? பேலன்ஸ் என்ன இருக்கு? b plus q by b minus q equal to 5/2. அடுத்து பாருங்க 2 into b plus q equal to 5 into b minus q. ஓகேவா? அடுத்து நீங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா 2b plus 2q equal to 5b minus 5q. இப்போ பாருங்க அடுத்து என்ன பண்ணலாம்? b எல்லாம் ஒரு சைடு கலெக்ட் பண்ணிக்கோங்க, q எல்லாம் ஒரு சைடு கலெக்ட் பண்ணுங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? 5b அப்படியே ஃபிக்ஸடா இருக்கு. இந்த plus 2bங்கறத ரைட் சைடு கொண்டு போகும்போது சைன் சேஞ்ச் ஆகும். ஈக்குவல் டு அடுத்தது பாருங்க 2q ஃபிக்ஸடா இருக்கு. இந்த 5 5qங்கறத லெஃப்ட் சைடு கொண்டு போகும்போது நமக்கு எப்படி ஆகும்? பிளஸ்ல மாறிடும். ஓகேவா? அப்போ நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா 3b equal to 7q. ஓகேவா? அடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? b is to qங்கற ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அப்ப b by அப்ப என்னது? மல்டிபிள்ல உள்ள q டிவைட்ல கொண்டு வந்தாச்சா? அடுத்து பாருங்க 7 அடுத்து மல்டிபிள்ல உள்ள 3 டிவைட்ல கொண்டு வாங்க. அப்ப b is to q equal to 7 is to 3. அப்ப ஆப்ஷன் நமக்கு செக் பண்ணுங்க. 7 is to 3 தான் கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் C. ஓகேவா? அதே q is to b கேட்டிருந்தாங்கன்னா 3 is to 7. ஆப்ஷன் நமக்கு என்ன வந்திருக்கும்? B வந்திருக்கும். ஆனா நமக்கு என்ன b is to q தான் கேட்டிருக்காங்க. 7 is to 3. ஆப்ஷன் C. Next question. If the ratio format using the number of 2, 5, x equal to 20 in the same order in proportion in the xங்கற values தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். நமக்கு பாருங்க 2, 5, x, 20 கொடுத்திருக்காங்களா? இந்த x ஓட values கண்டுபிடிக்க போறோம். அப்போ விகிதங்கள் சமமா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
2:5 equal to x is to 20 ன்னு எழுதிக்கோங்க. அப்ப இத என்ன பண்ண 2/5 equal to x by 20. அப்ப பாருங்க அடுத்து 2:5 equal to x. டிவைட் பண்ணீங்கன்னா 4 20 அப்போ x ஓட ஆன்சர் நமக்கு என்ன கிடைச்சிரும் 2:4. அப்ப x equal to 8. ஆப்ஷன் நமக்கு D. ஓகேவா? அதாவது நமக்கு கொடுத்திருக்க நம்பரை வரிசைப்படுத்தி அமையும் விகிதம் சமமாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. அதுல x ஓட ஆன்சரை கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணுவீங்க 2:5 equal to x is to 20 ன்னு எழுதிக்கோங்க. அடுத்தது ரேஷியோனா நமக்கு என்ன ஃபிராக்ஷன்ல மாத்தி கேன்சல் பண்ணீங்கன்னா x ஓட ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் D. If எவ்வளவு கொடுத்திருக்காங்க 1600 is divide among a and b in the ratio 3:5 then b யோட ஷேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இதோட ஆன்சர் என்னன்னு செக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல இதோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.